அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கான ஷார்ட் வீடியோவில் பாலாடையிலேருந்து எப்படி பட்டர் எடுத்து அதிலேருந்து நெய் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பசும்பால் யூஸ் பண்ணி தான் நெய் எடுத்திருக்கேன். அதுக்கு முந்தின நாள் நைட்டே பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடணும். மறுநாள் காலையில் அதை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஆடைகள் கிடச்சிருக்கும். காய்ச்சின உடனே நம்ம ஆடைகளை எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஆடை ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். நம்ம மறுநாள் காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஆடைகள் அதிக அளவில் கிடைக்கும். ஃபஸ்ட் நாள்லேயே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஆடை கிடச்சிருக்குன்னு. நான் டெய்லி 1/2 லிட்டர் பால் அளவுக்கு காய்ச்சுவேன். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு நாள் நம்ம ஆடை எடுக்கும்போது அதை ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடணும். இப்போ பாருங்கள் 10 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. நம்ம மறுநாள் வெண்ணெய் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே வெளியில் எடுத்து வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கலந்து விட்டு வெளியில் வச்சுக்கணும். உள்ளே வச்சிடக்கூடாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நல்லா ஜில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பட்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஜில் தண்ணி தான் யூஸ் பண்ணணும், இல்லை ஐஸ் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வெண்ணெய் சீக்கிரமாக திரண்டு வரும். ஃபஸ்ட்டு அடிக்கும்போது நம்மளுக்கு மேலே திரியாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா அடிச்சுட்டே இருக்கும்போது மேலே பாருங்கள் நல்லா தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்படி அப்படின்னா நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டுட்டுன்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு அந்த மோர் தனியாக வெண்ணெய் தனியாக இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். இது நம்ம கூலான தண்ணி நம்ம ஐஸ் கட்டி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சீக்கிரமாகவும் திரண்டு வரும். நம்ம பல்ஸ் மோடில் வச்சு தான் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. வெண்ணெய் நல்லா திரண்டு வர வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டைமாக நான் ஆடையை போட்டு நான் அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெண்ணெய்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த வெண்ணெய்களெல்லாம் எடுத்து 2 தடவை நம்ம ஐஸ் தண்ணியில் வச்சு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நெய் நீண்ட நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். வெளியில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெண்ணெயை உருக்கி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் லைட்டாக சூடானதும் எல்லா வெண்ணெய்களையுமே ஆட் பண்ணிக்கிடுறேன். வெண்ணெய் போட்டதுமே இந்த மாதிரி பொங்கி பொங்கி தான் வரும். போக போக நம்மளுக்கு சரியாயிரும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய வெண்ணெய் எல்லாமே ஃபுல்லாகவே நெய்யாக மாறிட்டுருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக மாறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிடுறேன். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே நெய்யாக ஆயிட்டு அதனால் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிடுறேன். இப்போ ஒரு சில்வர் டப்பா வச்சுட்டு அது மேலே சலடை வச்சுருக்கேன். இதில் நம்ம அரித்து எடுத்துக்கலாம். நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே அது 0ல் வச்சுக்கோங்க. ஏன்னா டப்பாவோட வெயிட் அந்த அரிப்போட வெயிட் வந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வெயிட் காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே வடித்ததுக்கப்புறம் கரெக்டாக 140 கிராம் இருந்துச்சு. நான் 10 நாளுக்கு அளவுக்கு நான் எடுத்த ஆடைக்கு 140 கிராம் அளவுக்கு நெய் கிடச்சிருக்கு. டெய்லி நம்ம பால் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். பாலில் ஆடை இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுமே விரும்ப மாட்டாங்க, பெரியவங்களுமே அதை சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.